ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரிவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிந்துவும் சிவாவும் சேர்ந்து சூரியகாந்தி பூ காட்ட அழிச்சது மாறன் தான் அப்படி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா எதுக்காக இவனை இழுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் பெரியம்மா இங்கே பாருங்க பெரியம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு, பைரவிக்கு, ஆறுமுகத்துக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து பல்லான்னு நம்ம மாறனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணி சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாரு பைரவி, நீ கவலையே படாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆறுமுகமும் சரியான அடி பழுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சஞ்சயும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பைரவி இருந்துட்டு இங்கே பாரு சஞ்சய், 100 ஏக்கர் நிலத்தில் இருந்த எல்லா சூரியகாந்தி பூவையும் நாசம் பண்ணிட்டான் இவனால் எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பைரவி, நீ வருத்தமே படாத, நீ உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஈடோ அது எல்லாத்தையும் இந்த மாறன் கொடுக்குற மாதிரி நான் பண்றேன், கவலையப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி இருந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மாறனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அதாவது லாக்அப்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியும் ஆறுமுகம் அதுக்கப்புறம் சிவா அன்னபூர்ணி எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே இங்கே பாருங்க, இவனை வெளியே வரவே கூடாது, எங்களுக்கு நஷ்ட ஈடு எவ்வளோ இருக்குதோ எல்லாத்தையும் அவன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கான நஷ்ட ஈடை நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்டில் ஒரு சைனும் போட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு இங்கே பாருங்க பெரியம்மா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க அழுகாதீங்க, பரவாயில்ல, இது எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரு சிவா, ஆறுமுகம் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் போட்டு அந்த சூரியகாந்தி பூ காட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பயிரெல்லாம் வளர்க்க செஞ்சான். ஆனால் இப்போது அது எல்லாமே கருகி போய் இருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருது, ஒரு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற பயிரை அழிக்கிறதுக்கு எப்படி மனசு வரும் இவங்களுக்கெல்லாம், கடவுளே இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே அங்க மாறனை நிக்க வச்சு அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்கள் பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்போது இவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, அதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், இவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் இருந்துட்டு இங்கே பாருங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னது என்ன ஒரு ஆள் தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட செய்ய சொன்னது, சொல்லடா யாரடா செய்ய சொன்னது அப்படின்னு போலீஸ் கோர்ட்லயே ரொம்ப கோவமா பேசவும், அதுக்கப்புறம் என்ன மாறன் இருந்துட்டு இங்க பாருங்க, அவங்க வீட்லயே இருக்கிறவங்க 2 பேர் தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதை இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜட்ஜில இருந்து நம்ம அன்னபூர்ணி வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக். அதாவது நம்ம மகா இருந்துட்டு அப்படியே கண்ணு உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் யாரை சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு யாரை தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அன்னபூர்ணிக்கு ஒரு யோசனையே வருது. அப்போ சிந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி எழுந்து இங்கே பாரு, சிந்து தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மாறணும் ஒரு வேற வழியே இல்லாமல் ஆமாம் சிந்து தான் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி ரொம்ப கோவமாக சிந்து கிட்ட போயிட்டு அப்படி கன்னத்திலே ஒரு அறையிறாங்க. அரைஞ்ச உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கர கோவம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்க, இந்த மாறன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு நான் தான் போய் சிவா கிட்டே டாக்டர்கிட்டே சொன்னேன். அப்படி இருக்கும்போது இவங்கிட்ட எதுக்காக நான் சொல்லணும் இப்படியெல்லாம் பண்ணணும், என் தங்கச்சி வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நான் எதுக்காக இப்படி பண்ணணும், சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி எதுவுமே கேட்காம இங்க பாருங்க சார், இவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பா, நீங்க எப்படியாவது இவளை எங்களுக்கான நஷ்ட ஈடை இவ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே அதாவது தீர்ப்பு அதாவது ஜட்ஜ் இருந்துட்டு இங்க பாருமா, இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக நீ பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், இவன் பொய் சொல்றான், இது நானெல்லாம் பண்ண
கிடையாது. அன்னபூர்ணியத்தை நான் தான் பண்ணதான்னு கேட்ட உடனேயே அவன் எதுவுமே யோசிக்காம நான் தான் அப்படின்னு சொன்னான். நீங்கள் அதை கேட்டிங்களா இல்லையா? அவன் வேற யாரையோ சொல்ல வரும்போது அன்னபூர்ணி அத்தை நடுவில் பூந்து எதையோ குழப்பி விட்டுட்டாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் தெளிவாக நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் எல்லா உண்மையாக சொல்லுவான். இங்கே பாரு டாக்டரே, நான் இது பண்ண வேலை டாக்டரே, உங்களுக்கே தெரியும் நான் இதை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது நீயாவது உன்னோட பெரியம்மா கிட்ட சொல்லு டாக்டரே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிவா அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஐயா. நீங்கள் அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லுவான் ஐயா. நீங்கள் கவலைப்படாமல் அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து சொன்னதை கேட்டு ஜட்ஜு இருந்துட்டு சஞ்சய் கிட்டே, இங்கே பாருங்கள், இவன்கிட்ட எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறையில் விசாரித்து யாருன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு கோர்ட்லேயே 2 அடி அடிக்கிறாங்க. யாரடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேயும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் தான் என்கிட்ட வந்து நான் இந்த நிலத்தை தரிசு நிலத்தை சொன்னேன். ஆனால் அவங்க என்னோட பேச்சை கேட்காம இப்படி பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விற்க சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். என் பேச்சை கேட்காம இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என் பேச்சை கேட்கலன்னா இப்படி தான் நடக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கோர்ட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன மகா இது, என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எதிரியை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, தூரத்தில் எங்கேயும் வச்சதில்லை, பக்கத்தில் இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எதுவுமே சரி வர மாட்டேங்குது. இப்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடி, நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது ஏன் மேலே பழிய சொல்லி நீ சொல்லி வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை நீங்கள் தான் பார்ப்பீங்க, நான்லாம் பார்க்க மாட்டேன். இங்கே பாருடி, ஒரு குடும்பத்தையே பச்சை துரோகம் பண்ணி ஏமாத்தினவ நீ ஏதோ இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்பணுமா, இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்ப கோவமா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ பொய் தானே சொல்கிற, இங்கே பாருங்கம்மா, சத்தியமாக நான் பொய் சொல்லலை, இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது எசைக்கியும் மகாக்காவும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம மகா கிட்ட வந்து, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சிவா அது வந்து அப்படின்னு, நிறுத்துங்கம்மா, உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. எப்படிம்மா ஆறுமுகத்தோட நிலத்தவே இப்படி உனக்கு பண்ண முடியுது? ஆறுமுகம் பேங்க்கில் லோன் போட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சிவா, அந்த காட்டை விற்க சொல்லி நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட பேசி பார்த்தேன். ஆனால் என் பேச்சை எதுவுமே கேட்காம அந்த காட்டை விற்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அம்மா உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு? ஆறுமுகத்தோட மூஞ்ச பார்த்தா கூட உனக்கு இதெல்லாம் பண்ண தோணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிவா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு சிவா, நான் இனிமேல் இப்படிலாம் ஒரு தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இனிமேல் நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உன்னால் எப்படி எங்ககிட்ட எல்லாம் பேச முடியும்? நீ இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வாசப்படியை கூட மிதிக்கவே கூடாது. என்னக்கா இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களே, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கக்கா, நீங்கள் என்னோட பேச்சை கேட்கலன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா? இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா, உங்கள் காலில் கூட விழுறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு, நீ என் முகத்திலேயே முழிக்காத, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது அந்த சிந்துன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை முதுகில் குத்திட்டல, நான் இனிமேல் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமாகவும் ஆத்திரமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மகா இருந்துட்டு அங்கவே நம்ம அன்னபூர்ணியோட காலை பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்கக்கா, நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் உங்கள் காலை விடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இவளை பிடிச்சிட்டு போங்க சார், இவளுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தே ஆகணும், எப்படியாவது இவ எப்போவுமே வெளியே வராத மாதிரி நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம எசகியும் நம்ம மகாவையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, இங்கே பாருங்கள் பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா, என்னோட அம்மாவும் சரி என்னோட மாமாவும் சரி ரொம்ப பாவம், அவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் பெரியம்மா, அவங்கள எப்படியாவது நீங்கள் விட சொல்லுங்கம்மா பெரியம்மா, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ அவங்க கூட சேர்ந்ததுனால தான் நீயும் இப்போ கெட்டு போய் கிடக்கிற, அதனால் நீயும் அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும்
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போய் வெளியே நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் வந்து, "என்னம்மா, எப்படிம்மா சித்தியால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது? பைரவி என்கிட்ட எத்தனையோ முறை சொன்னா, உன்னோட சித்தியை நம்பாத, அந்த நிலத்தை விற்றா லட்சக்கணக்கில் அவங்களுக்கு அதாவது லஞ்சம் கிடைக்கும், அதனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னாமா. ஆனால் நான் தான் அவள் பேச்சை கேட்காம இப்படி ஆ அவள திட்டிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற நீ? அவள திட்டினியா? அவ நம்மளோட நல்லதுக்காக தான்டா நம்மகிட்ட வந்து பேசினா. ஆனா அவள போய் இப்படி திட்டி வச்சிருக்கியேடா, பாவம்டா அவ. உனக்கு என்னடா பாவம் பண்ணா? நீ நீ அவளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா? ஆனா ஒவ்வொரு விஷயத்துலயும் உனக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் உனக்கு பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னால முடியுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்ம அன்னபூர்ணிக்கு. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு பைரவி, என்னை மன்னிச்சிரு பைரவி, நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை இவ்வளோ துரோகம் நினைக்கிற போது வெளியில் இருக்கிறவங்கலாம் நம்மளை என்னென்னலாம் நினச்சிருப்பாங்க. என்னை மன்னிச்சிருக்கு பைரவி, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிரு பைரவி." "அத்தை, என்னத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லவும், "இல்லை பைரவி, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடு பேசுகிறா. ஆனால் அவர் 2 பசங்கள பெத்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட அவளுக்கு புத்தி வரலையே கடவுளே! இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆறுமுகம்? இங்க பாரு ஆறுமுகம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்க பாருங்கம்மா, இது எல்லாத்தையும் பண்ணது சித்தின்னு தான் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே சித்திக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. இனிமே சித்தி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாரு, நீ என்ன நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறி மாறி பேசுவியா? நேற்று தான் என்னை திட்டிக்கிட்டே இருந்தேன், உன்னோட பேச்சை கேட்கலனா இப்போது நான் கணம் இல்லாமல் நிம்மதியாக என்னோட அம்மாவோட நகையாவது வீட்டில் இருந்திருக்கணும். என்னை எப்படியெல்லாம் திட்டினேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட சித்தி தானே. உனக்கு எப்படி மனசு வருது இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? இங்கே பாரு பைரவி, எதுவுமே தெரியாமல் பேசிட்டேன் பைரவி, என்னை மன்னிச்சிரு பைரவி, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்காக என்னை திட்டிக்கிட்டே இருக்க? இப்படியெல்லாம் திட்டாத பைரவி" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்கே பாரு, நீ இனிமே என் கண்ணு முன்னாடி நிற்கவே நிற்காத. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதில் இனிமேல் நான் தலையிடவே மாட்டேன். அதே மாதிரி அந்த நிலத்தை மட்டும் விற்கணும்னு நினைக்காத. அது தரிசு நிலமெல்லாம் கிடையாது. விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாயம் பண்ணுற நிலம் அதுதான். அது அந்த மண்ணில் என்னென்ன போடணுமோ அது போட்டால் கண்டிப்பாக அது நல்லா விளைவிக்கும். அது புரியாமல் இப்படி அந்த நிலத்தை விற்க சொல்லி உன் சித்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறத முட்டாள்தனமாக கேட்டுக்கிட்டு நீயும் தலையாட்டிக்கிட்டு இருந்த பத்தியா? அது அதெல்லாம் தப்பு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வராங்க. வந்த உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்துவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிந்து கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்கள், உங்களால் தான் இது யார் பண்ணது என்ன ஏதுன்னு தெரிய வந்துச்சு, ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்கே பாருங்கள் மச்சான், நீங்களும் பைரவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். பைரவி பண்ணது தப்புன்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அதனால தான் ஒரு பாட்டி இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் போய் சூரியகாந்தி காட்டுக்கு போய் பார்த்த இடத்துல தான் இத்தனை பாட்டில் இருந்துச்சு. அவன் 40 பாட்டில் கிட்ட வாங்கிட்டு போனானா. அந்த 100 ஏக்கர் நிலத்தையும் நாசம் பண்ணியிருக்கான். நம்ம காட்டுக்கு ஒரு 4-5 ஆளுங்களை போட்டு வச்சுருந்தா நம்ம யாருமே இப்படி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லவும், "இனிமேல் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பைரவி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், பைரவியும் உங்கள் மேலே பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அவன் மேலே பாசம் வருது? உங்களை அவள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறா. எப்படிங்க நீங்கள் மட்டும் பைரவியை பற்றி யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை பிடிக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் மேலே எனக்கு எப்படி கோவம் வரும்? அவளுக்கு தான் என் மேலே கோவம் இருக்கே தவிர எனக்கு அவன் மேலே சுத்தமாக கோவம் கிடையாது. நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன். அப்போது நான் தானே தண்டனை அனுபவிச்சாகணும். அதுக்கு அவளுக்கு எதுக்காக நான் தண்டனை கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போதோ அது எல்லாத்தையும் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு ரொம்பவே
குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிந்து பைரவி கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு பைரவி, உன்னால தான் இது எல்லாமே நாசம் ஆயிடுச்சுன்னு இனிமேல் யாருமே சொல்ல மாட்டாங்க, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எல்லாமே உன்னால தானே, நீ மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தனா நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேர்கிட்ட அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டேன்ல. இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து போ. இங்கே பாரு பைரவி, உன்னோட வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும்னு இருந்தா அது நடந்துருச்சு. இனிமேல நம்ம எதுவுமே மாற்ற முடியாது பைரவி. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரியெல்லாம் பேசாத பைரவி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு இனிமேல் உங்ககிட்ட நான் சுத்தமாக பேச விரும்பல, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாரு சிந்து, எதுக்காக எல்லார்கிட்டையும் போய் பேசி நீ அசிங்கப்பட்டுக்கிற, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. நீ எதுக்காக அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பேசணும், அவங்கக்கிட்ட எல்லாம் பேசணுன்ற அவசியம் உனக்கு கிடையாதுல்ல, நீ அப்படியெல்லாம் போய் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தெருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம், இங்கே பாரு டாக்டரே, எனக்காக தான் நீ ஒரு வார்த்தை கூட இது சின்ன அன்னபூர்ணியத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி என்கிட்ட இப்படியெல்லாம் உன்னால் பேச முடியுது? இனிமேல் எனக்காக பாவமோ எதுவுமே பார்க்காத, என்னோடய வாழ்க்கையை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும், யாருக்கிட்ட சண்டை போட்டு என் வாழ்க்கையை மீட்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்ல, நீ எனக்காக நிற்கலைன்னா கூட பரவாயில்ல, இனிமேல் எனக்காக நீ இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு என்கிட்ட சொல்லவே சொல்லாத, என்னை பற்றி உனக்கு கவலையே கிடையாதுல்ல, எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி வந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து உள்ளே கூப்பிட்றாங்க தீர்ப்புக்கு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அதுக்கப்புறம் அதாவது கோர்ட்லேருந்து தீர்ப்பு வருது. மாறனுக்கும் அதுக்கப்புறம் மாறன் வந்து தூதுதனை அந்த தூதுவாக வந்ததுக்காக நம்ம மாறனுக்கு 8 வருஷம் ஜெயில் தண்டனையும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம எசக்கிக்கும் இவங்க 2 பேருக்குமே ஒரு 30 வருஷம் ஜெயில் தண்டனையும், அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபாய் அபராதமும் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் இவ்வளோ அபராதம் கொடுக்குற அவளுக்கு என்கிட்ட ஒருத்த பைசா இல்லையா, நானே என்னோட அக்கா வீட்டில் தான் ஒண்டிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஐயா இவ்வளோ பெரிய தொகை என்னால் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தொகை என்னால் கொடுக்கவே முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஜட்ஜு வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இதை செய்யறதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும், இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இப்போ என்னால் இதெல்லாம் முடியாது அது முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம், இங்கே பாருங்க ஐயா, நான் போய் பேசுகிறேன் ஐயா, என் அக்கா கிட்டே நான் பேசுகிறேன், கண்டிப்பாக அவள் எனக்காக இதெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, என்கிட்ட எங்கக்கா காசு இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய தொகையை உங்களுக்கு எப்படிக்கா நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை செய்யும் போது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஆவேசத்தில் ரொம்ப கோவமாக, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்னோட அத்தை எதுவுமே பேச மாட்டாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் பைரவி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் வேண்டாம் பைரவி, ப்ளீஸ் பைரவி, இந்த கேஸை நீங்களே வாபஸ் பண்ணிடுங்க பைரவி, ப்ளீஸ் பைரவி, நீங்கள் இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும் கிடைக்காதுல்ல, ப்ளீஸ் பைரவி, ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாரு, உனக்கான தண்டனையை அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த தண்டனையும் அபராதத்தையும் நீ கட்டி தான் ஆகணும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீர்ப்பும் சொல்லி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே நம்ம மகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டே இப்போது போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே முடிச்சுட்டு இப்போது அன்னபூர்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. போய் உக்காந்துக்கிட்டு, கடவுளே, எப்படி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல, 100 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அந்த சூரியகாந்தி பூ அவ்வளோ பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு, அப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்த இப்படி கருக வச்சுட்டாங்களே, எப்படி இப்படியெல்லாம் மனசு வருது, அதுவும் ஒரு உயிர் மனிதனை
எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம பைரவி வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல விடுங்க, நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு பைரவி, எப்படி பைரவி அடுத்த டைம் பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த டைம் இப்படி போட்டாலையும் நமக்கு ஆகாதவங்க யாராச்சும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பைரவி, அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பைரவிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் சஞ்சய் கிட்ட சொல்லிட்டேன், இனிமே அவங்க இந்த வீட்டுக்கும் வரமாட்டாங்க, அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இனிமே நம்மளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கோ எதுக்குமே ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த மாறனையும் சரி சித்தையும் சரி நான் இனிமே அவங்கள மன்னிக்கவே மாட்டேம்மா. அவங்க வெளியே வரட்டும், அவங்களுக்கான தண்டனையை நானே கொடுக்குறேன். இங்கே பாரு ஆறுமுகம், அவங்களுக்கான தண்டனையை அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படிம்மா தலையிடாமல் இருக்க முடியும்? 100 ஏக்கர் நிலமா, 1 2 கிடையாது, 100 ஏக்கர் நிலத்துலையும் எப்படிம்மா அவங்களால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலம்மா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க, அந்த சூரியகாந்தி பூ மருந்து அடித்ததுனால தானே காஞ்சிருக்கு, நம்ம இன்னொரு மருந்து அடித்து அதை திரும்ப பூத்து கொழுங்க வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு பைரவி இருந்துட்டு, என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, சூரியகாந்தி பூன்றது ஒரே ஒரு பூ தான் விடும், 4 5 பூவெல்லாம் விடாது சரியா, ஒரு பூ கருக்கிருச்சுன்னா திரும்ப எப்படி அது திரும்ப அது எப்படி மலரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, அது உனக்கு தெரியாதா, இங்கே பாரு, நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்து நீ போய் அந்த காட்டுக்கு அடிச்சனா கண்டிப்பாக இது எல்லா பிரச்சனையும் தீந்துரும், அந்த காடு திரும்ப செழிப்பாயிடும். இங்கே பாருங்க மச்சான், நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடி, உங்ககிட்ட யாராவது யோசனை கேட்டாங்களா, முதல்ல இங்கேருந்து போயிடுடி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு அந்த யோசனையை ஒவ்வொன்றுத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, அதாவது இந்த காடு இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி அதை திரும்ப வர வைக்கலாமே, நீங்கள் எதுக்காக இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மச்சான், நீங்கள் போயிட்டு நான் சொன்னதை செய்யுங்க, கண்டிப்பாக இது எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ திரும்ப கூத்து குழுங்கும், 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அது எல்லாமே மாறிடும், நீங்கள் போயிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே ஆறுமுகம் இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, அது சிந்து சொல்கிற மாதிரி பண்ணி தான் பார்ப்போமே, ஒருவேளை சிந்து சொல்கிற மாதிரி அது எல்லாமே திரும்ப பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, சந்தோஷமாக தானே இருக்கும், அந்த சந்தோஷத்தை எப்படியாவது நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா மருந்தையும் அடிச்சு விடுறாரு. அடித்து 2 நாள் கழித்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிந்து சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கூத்து குலுங்கிட்டு இருக்கிறது தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, பாருமா, சிந்து சொன்ன மாதிரியே இந்த சூரியகாந்தி பூ எல்லாமே கூத்து குலுங்கிட்டு இருக்குமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாதுமா, எப்படிமா இதெல்லாம், நான் இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா, எனக்கே இந்த விஷயமெல்லாம் தெரியல, ஆனால் பைரவிக்கு ஒரு விஷயமோ சிந்துக்கு ஒரு விஷயமோ தெரிஞ்சிருக்கு, எனக்கு இதை நினச்சா கொஞ்சம் பெருமையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இப்படி இந்த காட்டை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இனிமேல் இதை அறுவடை பண்ணுறது பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சிந்திக்கிட்டே போயிட்டு, இங்கே பாரு, நீ என்ன நினச்சி இதை சொன்னனெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க, அதனால் அந்த சூரியகாந்தி பூ தோட்டம் ஃபுல்லாகவே 100 ஏக்கர் நிலத்தில் இருக்கிறது எல்லாமே இப்போ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு, இது என்னால் நம்பவே முடியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலையும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, எனக்கு நீ நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல பைரவி, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, நீ பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்த அவ்வளோதான், உங்ககிட்ட இங்கே பாரு பைரவி, உங்ககிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அது அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, அந்த டீலரெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க இந்த காட்டை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை, உங்கள் நகை எல்லாத்தையும் திரும்ப மீட்டு கொடுத்துருவோம், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
பைரவி சொன்ன மாதிரி அந்த 100 ஏக்கர் நிலத்துல இருக்கிற சூரியகாந்த் பூவும் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அமௌண்ட்டும் நம்ம ஆறுமுகத்துக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. வந்த உடனே அந்த 50 லட்ச ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா காசு வந்துருச்சுங்கம்மா அக்கௌண்ட்டுக்கு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் பைரவியும் சிந்துவும் மட்டும்தான். சிந்து மட்டும் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் சொல்லலைன்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாமே சிந்துவால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இந்த விஷயத்தால நம்ம சிந்துவை ஏற்றுக்கிட்டு சிவா கூட வாழ வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும்